சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அவன் துணையாலே வினை தீரும் தொடர்ந்து. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் 3/7/2026 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஆனி மாதத்தோட சங்கடஹர சதுர்த்தி. நம்முடைய துன்பங்களை, சங்கடங்களை, கஷ்டங்களை, வேதனைகளை அனைத்தும் அறவே நீக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. ஒவ்வொரு மாதத்திலும் 2 சதுர்த்திகள் வரும். வளர்பிறை சதுர்த்தி மற்றும் தேய்பிறை சதுர்த்தி. இந்த தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கிறோம். யார் ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஆனந்தமான, நிம்மதியான, ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்வது அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா தேவகணங்கள், மனித கணங்கள் அனைத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் கணபதி. மிக எளிய முறையில் ஒரு கடவுளை நாம் வழிபட முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அது கணபதியாக தான் இருக்க முடியும். கணபதியை தவிர வேற எந்த ஒரு கடவுளையும் மிக எளிமையாக ஒரு மஞ்சள்ல பிடிச்சு வைக்கலாம், ஒரு சாணத்துல பிடிச்சு வைக்கலாம், ஒரு களிமண்ல பிடிச்சு வச்சாலே அங்க கணபதி ஆவாகனம் ஆயிடுவார். அவருக்கு பிடித்த பொருள்களும் மிக மிக எளிமையானவை. ஜஸ்ட் அருகம்புல்லும், எங்க பார்த்தாலும் காடு மேடுகள்லாம் இருக்கக்கூடிய எருக்கன் செடி இருக்குது இல்லையா, அந்த பூக்களுமே அவருக்கு மிக மிக உரித்தானவை. உலகத்துல எந்த கடவுளுக்கு அதிகமான கோவில்கள், சந்து பொந்துலலாம் கூட கோவில்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாருக்கும் கிடையாது, நம்மளுடைய பிள்ளையாருக்கு தான். பிள்ளையார்களே எத்தனை விதமான கணபதி இருக்காங்க தெரியுமா? தங்கம் வேணுமா அதுக்கு ஒரு கணபதி, கடன் தீரணுமா தோரண கணபதி, வினைகள் தீரணுமா நீங்க விக்ன கணபதி, அத மாதிரி காரிய சித்தி கணபதி, செல்வ கணபதி அப்படின்னு நம்ம எத்தனையோ கணபதிகள் நமக்காக இருக்கின்றார்கள். இந்த கணபதியை நாளை நாம் மாலை நேரத்துல நிறைய பேர் விரதம் இருந்து, நாள் முழுக்க விரதம் இருந்து மாலை நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய பூஜைகள்ல கலந்துப்பாங்க. தங்களால் முடிந்த பிரசாதங்களை எடுத்துட்டு போய் அங்க வச்சு பூஜை செய்து அங்க இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு அவர்கள் தந்து மகிழ்வார்கள். அதனால அருகம்புல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நாளைக்கு நீங்க அருகம்புல் உங்க வீட்லயோ அல்லது கோவில்லையோ நீங்க வாங்கி பிள்ளையார்கிட்ட வைங்க, நிச்சயம் நல்லவைகள் ஏற்படும். நாளைய தினம் மாலை 6 மணிக்கு மேல நம்ம வீட்டில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட பித்தளை தட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பாக்கு மர தட்டு எடுத்துக்கலாம். அந்த தட்டுல நீங்க இத மாதிரி பிள்ளையார் சுழி ஒன்று போட்டுடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. சில பேர் இப்படி போடுவாங்க, இன்னும் சில பேர் இதுக்கு மேல இப்படியும் போடுவாங்க. அது நம்மளோட விருப்பம். நீங்க எப்படி போடுவீங்களோ அதை மாதிரி போட்டுக்கோங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்தை நாம் ஆரம்பிக்கும் முன்பு நம்ம பிள்ளையார் சுழி போட்டுட்டு தான் அதை நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் தொடங்கக்கூடிய அந்த விஷயம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் முழு வெற்றியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்வோம். ஒரு சின்ன மளிகை லிஸ்ட் எழுதணும் அப்படின்னா கூட ஒரு பிள்ளையார் சுழி போட்டு எழுத ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது. ஸோ நம்ம இந்த பிள்ளையார் சுழியை இந்த தட்டில் நீங்கள் போட்டுடுங்க. எதற்காக இதை நாம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், சில பேருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்காது, சொந்த வீடு வேணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதற்கு நிறைய தடைகள் வந்திருக்கும், பணத்தடைகள் வந்திருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும். அந்த கடனை தீர்ப்பதற்கு பல முயற்சிகள் எடுத்தாலும் அது தடைப்பட்டு கொண்டே போயிருக்கும். திருமண வரம், குழந்தை வரம், கணவன் மனைவி ஒற்றுமை, நோய், வெளிநாட்டு வேலை, அதுக்கப்புறம் அரசாங்க வேலை, இதை மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கணும். சங்கடஹர சதுர்த்தி துன்பங்களை முழுவதும் அழிக்கக்கூடிய ஒரு நாள், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையை நீக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. அதனால விநாயகரை வேண்டி இந்த ஒரு பிள்ளையார் சுழியை நம்ம போடுறோம். நம்முடைய சேனல்ல இந்த பிள்ளையார் சுழி வழிபாடு, அதாவது 21 நாள் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பெரிய பதிவாக போட்டிருந்தோம். ஸோ இந்த பிள்ளையார் சுழி பச்சரிசி மாவால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி பச்சரிசி மாவால் போட்டுக்கிட்டு இதற்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டிவேர். எப்பொழுதுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் அப்படிங்கிறத நான் வச்சுருப்பேன்.
ஏன்னா இது பல விஷயங்களுக்காக பயன்படும். சாம்பிராணியில் நம்ம போடும்பொழுது இதை நம்ம பயன்படுத்தலாம், அல்லது விளக்கேற்றும் பொழுது இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு கூட நம்ம ஏற்றலாம். அது மட்டும் இல்லாமல் பூ உருளியில் நம்ம தண்ணீர் விட்டு பூக்கள் போடுவோம்ல, அந்த தண்ணீரில் கூட நம்ம இதை போடலாம். ஏன்னா வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வெட்டி வேரை நாம் பயன்படுத்தி சில விஷயங்களை செய்யும்பொழுது அது நமக்கு வெற்றியை வாரி வழங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் நம்ம இந்த வெட்டி வேரை பயன்படுத்தி ஒரு திரிநூல் ஒன்று செய்ய போகிறோம். அதாவது இப்போ பஞ்சு திரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெட்டி வேரை வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்குள்ளார நான் வந்து வெட்டி வேர் ஒரே ஒரு அந்த வேரை மட்டும் எடுத்து இந்த பஞ்சு திரியோடு வச்சுருக்கிறேன். ஸோ இதை மாதிரி 2 அகலுக்கு 2 திரிநூல் வந்து நீங்கள் செஞ்சிடுங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது மட்டும் சீக்கிரமாக எரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி சீக்கிரம் எரியும் பட்சத்தில் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம எந்த நோக்கத்துக்காக அதை ஏற்றிக்கிறோமோ அது வந்து நிறைவேறிடுது அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுவும் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. 2 வாழைப்பழம் மட்டும் நீங்கள் நைவேத்தியமாக வச்சா போதும். அப்படி இல்லைனா கூட கற்கண்டோ அல்லது காஞ்ச திராட்சையோ நீங்கள் விநாயகருக்கு நீங்கள் நைவேத்தியமாக வச்சுடுங்க. இப்போ நம்ம இந்த வெட்டிவேர் திரிநூல் போட்ட தீபத்தையும் நம்ம ஏற்றி வச்சிடலாம். ஸோ நம்ம 2 தீபங்கள் ரொம்ப அழகாக விநாயகருக்கு ஏற்றிட்டோம். ஜோடி தீபங்கள் ஏற்றுவது தாங்க நல்லது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல நம்ம ஜோடி தீபங்கள் விநாயகருக்கு ஏற்றிருக்கிறோம். இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் இருந்து விநாயகருக்கு ஆரத்தி காமிச்சிட்டு உங்கள் வீடு முழுக்க எல்லா இடங்களிலும், நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் நெய்யும் பயன்படுத்தலாம் அல்லது நல்லெண்ணெயும் பயன்படுத்தலாம். நான் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கிறேன். பூக்கள் இருந்தால் நீங்கள் பூக்கள் வைத்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க. என்கிட்ட இப்போ பூக்கள் இல்லை அப்படிங்கிறதால நான் வெறுமனே விளக்கு மட்டும் ஏற்றி காமிச்சிருக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றிட்டு உங்கள் வீடு முழுக்க வந்து ஓம் காரிய சித்தி கணபதியே போற்றி, ஓம் காரிய சித்தி கணபதியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே வீடு முழுக்க நீங்கள் காமிங்க. அனைத்து தடைகளும், உங்கள் வாழ்க்கையை முடக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்படும். இதை வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி மட்டும் கிடையாதுங்க. மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தினங்களில் நீங்கள் இந்த ஒரு தீப வழிபாட்டை, அதாவது வெட்டிவேர் பயன்படுத்தி திரிநூல் ரெடி பண்ணி நீங்கள் அதில் தீபம் ஏற்றி வரும்பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கோயிலுக்கு போகும்பொழுது சுண்டலோ அல்லது கொழுக்கட்டை, மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை செஞ்சு கொண்டு போகலாம். அங்கே பூஜை முடிஞ்சதும் அங்கே பக்தர்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். ஆனால் அருகம்புல் நாளைய தினம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. இதை யாரும் நாளைக்கு மறக்காமல் ஏற்றுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.